ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லிவிக் டெக் சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா, கொடைக்கானல் அண்ட் ஊட்டி போகிறவங்களுக்கு இ பாஸ் எப்படி எடுக்கிறது டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஒரு டேஷ் போட்டிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக கொடுத்துருக்காங்க. அதாவது அவுட் சைட் ஆஃப் இந்தியா அல்லது வித்தின் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளதாக இருக்கிறதுனால நம்ம வித்தின் இந்தியாவும் கொடுக்கலாம். அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டுங்க. மொபைல் நம்பர் போட்டுட்டு கேப்சா கொடுத்துட்டு 8 ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஓடிபி கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஒரு டேப் இருக்கும். இதில் வந்து ஒரு 4 விதமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த இடத்துக்கு செல்றீங்களோ அந்த டீட்டெயில்ஸ், அதாவது நீலகிரி ஒன்று, கொடைக்கானல் ஒரு 2 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உள்ளூரில் இ பாஸ் வேணும்னா உள்ளூர் இ பாஸ்ன்னு சொல்லி ஒரு டேப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பாஸ் எடுக்கணும்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட் போகிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் போனால் நீலகிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து இது மாதிரி உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விண்ணப்பதார் நேம் கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக நீங்கள் நீலகிரி வரீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட் என்ன அக்ரி விசிமாவா இல்லை எசென்சிக்கல், அதுக்கடுத்து நான் எசென்சிக்கல், அதுக்கு பிஸ்னஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அண்ட் விசிட்டிங் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ், இது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வரீங்களோ அந்த பர்பஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வண்டி வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்குறாங்க. அந்த நம்பரை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் அந்த வண்டியில் பயணிக்க போகிறீங்களோ அந்த பயணிக்கான எண்ணிக்கையை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வண்டி வந்து மேனுஃபேக்சரிங் இயர் அதை கேட்டிருக்காங்க. அந்த இயரை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வர வண்டி என்ன வண்டின்னு கேட்குறாங்க. இது மாதிரி மாடல், அதாவது பஸ்ஸா, காரா, மினி பஸ்ஸா, 2 வீலரா, இது மாதிரி கேட்டிருக்காங்க. அது எதுவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபியூல் டைப் கேட்டிருக்காங்க. அது பெட்ரோல், டீசல், இது மாதிரி எதுவோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டேட்டில் இங்கே வரீங்க, என்ன டேட்டில் எக்ஸிட் ஆகுறீங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ட்ரி ஆகிற டேட்டா கரெக்டாக கிளியராக கொடுத்துருங்க. அதே மாதிரி எக்ஸிட் ஆகிற டேட்டையும் கிளியராக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டும் கண்ட்ரி வந்து டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் வரீங்களோ அந்த மாவட்டத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. அது செலக்ட் பண்ண வேண்டிய உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க. அட்ரஸ் கம்பல்சரி, அதனால் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா பின்கோடையும் கேட்குறாங்க. அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவை நீங்க எங்க தங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியுமா தெரியாதான்னு கேட்டிருக்காங்க. அப்படி தெரியும்னா ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிடுங்க. தெரியாதுன்னா ரெண்டாவது இதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கொடுத்த வேண்டியும் சமர்ப்பிக்கிற வேண்டியும் உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம்ங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அது கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இ பாஸ் ஜென்ரேட் ஆயிரும்.